ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிப்பேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிப்பேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போ காளானை போட்டு கொஞ்சம் வதக்கிப்போம். தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கொதிச்சிச்சு. நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ என் ஒய்ஃப் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஃபுட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை. நீங்களும் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி இந்த சீரக சம்பா ரைஸில் ட்ரை பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸை விட டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.